நாம கிராம சைடில் வந்து போனால் சின்ன சின்ன கூரை கடைகள் மாதிரி இருக்கும். அந்த கடைகளில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கார சட்னி கொடுப்பாங்க. இது தண்ணி மாதிரி தான் இருக்கும், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதாங்க இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வெல்கம் டு மீனாராஜா விலாக்ஸ். இந்த சட்னி அரைக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி வந்து காஞ்ச மிளகா ஒரு 8 காஞ்ச மிளகா வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து காம்பு நீக்கிட்டு இது வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பவுலில் வந்துட்டு சேர்த்துருங்க. இதோட வந்துட்டு இந்த மிளகா மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த மிளகாயை வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு அப்படியே ஊற வச்சுருங்க. இது நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் வந்துட்டு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னி வந்து கொஞ்சம் வந்து காரமாக தான் இருக்கும். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா இன்னும் 2 மிளகாயோட அளவு கூட வந்து கம்மி பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் வந்து ஊறிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அந்த தண்ணி நமக்கு தேவையில்லை. இந்த மிளகாய் மட்டும் மிக்ஸி ஜாரில் வந்துட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதோட வந்துட்டு பார்த்திங்கன்னா பூண்டு வந்துட்டு ஒரு 8 பல்ல அளவுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். தோல் உரிச்சிட்டு அதையும் வந்துட்டு இதோட வந்துட்டு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இதோட வந்துட்டு உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 20 வெங்காயம் பக்கம் உரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ வந்து பூண்டை வந்துட்டு இதோட வந்துட்டு சேர்த்து மிக்ஸி ஜாரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு குறப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி இப்போ ஸ்பூனை வச்சுட்டு இந்த மாதிரி வந்துட்டு சைடில் இருக்க ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி வந்து தள்ளி விட்டுட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 20 சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் வந்துட்டு இதோட வந்துட்டு சேர்த்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க. இதை இப்போ நல்லா வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்பவும் நைஸாக இல்லை, கொஞ்சம் வந்துட்டு குறப்பாக இருக்க மாதிரியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது போல் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பெரிய வெங்காயம் கூட இதே அளவுக்கு வந்துட்டு நீங்கள் இதோட வந்துட்டு சேர்த்திக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று சேர்த்திங்கன்னா வந்து சரியாக இருக்கும். இப்போ இதை வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பவுலில் வந்துட்டு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி வந்து நார்மல் சைஸில் உள்ள தக்காளி 3 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். நல்லா பழமாக உள்ள தக்காளி பழமாக எடுத்துருங்க. அதையும் வந்துட்டு இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு சேர்த்துட்டு இதை நல்லா வந்துட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து சட்னி வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கடாயை சூடு பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் கூட இதோட வந்துட்டு சேர்த்திக்கலாங்க. கடுகு உளுத்தம்பருப்பு இதோட வந்துட்டு சேர்த்துருங்க. இந்த மாதிரி வந்து நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு சேர்த்துக்காங்க, ஒரு கொத்து அளவுக்கு. கருவேப்பிலை நல்லா வந்துட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் இது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம் மிளகாலாம் அடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டை வந்துட்டு இதோட வந்துட்டு சேர்த்துடலாம். இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு நல்லா அதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளி அடித்து வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து சேர்க்கணும். ஏன்னா வந்து பூண்டு சேர்த்துருக்கிறதுனால இதில் வந்து கொஞ்சம் பச்சை ஸ்மெல் தெரியும். அதனால் லைட்டாக அந்த மாதிரி வந்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி இதோட வந்துட்டு நம்ம சேர்த்திக்கலாம். நம்ம சேனலில் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான சட்னி வெரைட்டிஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒரு சில வீடியோவோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நல்லா வந்துட்டு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கரெக்டாக ஒரு நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா இதில் எக்ஸஸாக உள்ள தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி இந்த மாதிரி வந்து ஸ்டேஜில் இருக்கும். அப்பப்போ வந்துட்டு அடியில் இந்த மாதிரி வந்து பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இதில் வந்து நம்ம அடித்து எடுத்து வந்திருக்க தக்காளி பேஸ்ட்டை வந்துட்டு இதோட வந்துட்டு சேர்த்துடலாம். நம்ம எடுக்கிற தக்காளி பழம் நல்லா வந்துட்டு பழமாக இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த சட்னி வந்துட்டு. இப்போ இந்த மாதிரி வந்துட்டு லைட்டாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சட்னி செய்கிறதுக்கு ரொம்ப கூட வந்து டைம் எடுக்காது. நம்ம இட்லி ஊற்றிட்டு அதை வேகிறதுக்குள்ளார கூட இந்த சட்னி வந்து ரெடி பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு ஈஸியான சட்னி தாங்க இது. இந்த அளவுக்கு வந்து புளி எடுத்திருக்கேன். புளியை வந்துட்டு தண்ணியில் கரைச்சிட்டு அதை வந்துட்டு இதோட வந்துட்டு சேர்த்துடலாம். புளி ரொம்ப சேர்த்துறாதீங்க, நான் சொன்ன அதே அளவு வந்து போடுங்க. சின்ன நெல்லிக்காய் சைஸ் இருந்துச்சுனாவே வந்து போதும். இப்போ அந்த புளி தண்ணியை வந்துட்டு இதோட வந்துட்டு சேர்த்துடலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு இதோட வந்துட்டு சேர்த்துருங்க. இந்த சட்னி வந்து பச்சை வாசனை போகிறதுக்காக இதில் வந்து தண்ணி சேர்க்க போகிறோம். நாங்கள் பாருங்கள் நம்ம காஃபி குடிக்கிற டம்ளர் இருக்குது பாருங்கள், இந்த டம்ளரில் வந்துட்டு 2 டம்ளர் அளவு தண்ணி இதோட வந்து சேர்க்க போகிறேன். இவ்வளோ தண்ணி வந்து சேர்க்குறீங்களான்னு நினைக்காதீங்க. இந்த சட்னி வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். நம்ம தண்ணியை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்க உப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த மாதிரி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கரெக்டாக வந்து 2 நிமிஷம் வந்து கொதிச்சிச்சுன்னா நம்மளோட சட்னி வந்து ரெடி ஆயிருங்க. கரெக்டாக 2 நிமிஷம் மட்டும் போதுங்க. அதுக்கு மேலே நம்ம வந்து கொதிக்க வச்சா சட்னி வந்து திக்னஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட டேஸ்ட் வந்து வேறு மாதிரி மாறிடும். இந்த மாதிரி வந்து கொதிக்கிறப்பே அடிக்கடி இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க. 2 நிமிஷம் நல்லா வந்துட்டு கொதிக்க வச்சாச்சு. சட்னி இந்த ஸ்டேஜில் தாங்க இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இறக்கி ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றி எடுத்து வச்சிடலாம். சூடாக இருக்க இட்லியில் இந்த சட்னி ஊற்றி சாப்பிட்றது ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோ நீங்கள் நிறைய பார்க்க மீனராஜா விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தாங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.